இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பறவை வந்து ஆக்சுவலாக ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஒரு டீம் வந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்க. இது வந்து என்னென்னா ஒரு ரொம்ப பெரிய உயரத்தில் வந்து அதோட கூடை கட்டி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கே பிளான் பண்ணோம். இது மலேசியாவில் தான். ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்டு தான், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. பட் அங்கே போகிறதுக்கு வந்து அக்சசபிள் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா கொஞ்சம் நடந்து அந்த ஒரு பாத் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருந்தாங்க. அந்த பிரிட்ஜு மேலே அயன் பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்க. அந்த அயன் பிரிட்ஜ் மேலே நடந்து ரொம்ப தூரம் போனோம். இதான் ஷூட் பண்ணுறதுக்காக போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்க இடையில வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து கால் கொடுத்தாரு. நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னையும் ஃபோட்டோ எடுங்க அப்படி. அதை யார் கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் அந்த ப்ளே பண்ணுற சவுண்டு கண்டுபிடிங்க, என்ன பேர்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு யாரும் இல்லை, அது வந்து ஹார்ன்பில் தான். ஹார்ன்பில் பேராக உட்காந்துருந்துச்சு. அது கால் கொடுத்துச்சு. நாங்களும் திருப்பி அதை எப்படியாச்சும் வெளில வரும்போது ஃபோட்டோ எடுக்கலாம் ட்ரை பண்ணோம். பட் அது வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்ததுனால சரியாக வியூ கிடைக்கல. பட் சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி அது வரும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், வரல. சரி அப்புறமாட்டி நாங்கள் கிளம்பி திருப்பி அந்த சேஞ்சபிள் ஹாக் ஈகிள் வந்து ஷூட் பண்ணுறதுக்காக போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய ஒரு டவர், அந்த டவர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய டவர். அது ரொம்ப நேரம் மேலே ஏறி டாப்பில் போயிட்டு தான் அதை வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த பறவையை. அந்த பறவை பேர் வந்து என்னென்னா சேஞ்சபிள் ஹாக் ஈகிள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு கழுகு இனம்தான். அது பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இது வந்து ப்ரௌன் கலரில் கொஞ்சம் பிளாக் ஸ்பாட்டட் போட்டு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன் அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்னா தலையில் வந்து ஒரு கொண்டை இருக்கும். அது திரும்ப முதல்ல அந்த கொண்டெல்லாம் ஆடும் பாருங்களேன், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதை எப்படியாச்சும் நம்ம ஃபோட்டோ எடுத்துடணும், அதோட கூட்டுக்கு வரும்போது அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே போயிட்டு அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி அது வந்த உடனே வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்தோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த பறவைகள், ஸ்னேக்ஸு, எலி, அந்த மாதிரி அணில், இது மாதிரிலாம் வந்து பிடிச்சி வேட்டையாடி சாப்பிடும். இதோட பழக்கங்கள் இந்த மாதிரி வைல்ட் லைஃப் அட்வென்ச்சர்ஸ், இந்த மாதிரி பேர்டிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய பேர்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த பேர்ட்ஸோட பேர் எல்லாமே அதுலேயும் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் அதை கொண்டு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும். பேர்ட்ஸ் பற்றி எப்படி, இந்த வைல்ட் லைஃப் பற்றி எப்படி அப்படிங்க உங்களுக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும்.